நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் முதலமைச்சர் தனது பரப்புரையை சேலத்தில் நேற்று தொடங்கினார். இந்நிலையில் இரண்டாவது நாளான இன்று வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், அதிமுக கூட்டணிக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு உள்ளதால் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கைகள் மக்களை ஏமாற்றும் செயல் என விமர்சித்தார். அதேவேளையில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது என்றார். அத்துடன் இவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்க பாதுகாக்க முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் கூறினார். சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படுகின்றது. ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, எங்கு வளர மாட்டோம். இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து அம்மாவுடைய அரசு பாடுபடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். மேலும் தமிழகம் அமைதி பூங்காவாக தொடர வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். திருப்பத்தூர் டவுன்ல எங்காவது காலி இடம் இருந்தா நல்ல விலைக்கு போனா திமுக காரன் பட்டா போட்டுக்குவான், குடிசை போட்டுக்குவான். அண்டா திமுக நடக்காது, அம்மாவுடைய ஆட்சியில நடக்காது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இரும்பு கரங்களோடு அடக்கப்படும். வியாபாரிகள் நிம்மதியாக வியாபாரம் செய்கின்றார்கள். நம்முடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில அப்படியே இருந்தது. கடைக்கு வசூல் பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு தலைகளாக மாறி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டு வியாபாரி விருதுகள் நிம்மதியாக இன்றைக்கு வியாபாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள். அப்படி அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நேரத்திலே சுட்டிக்காட்டி மத்தியிலே வலிமையான நிலையான பாரத பிரதமர் வருவதற்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள், இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள்.